ஓமைகள். அதிகாரம் 4. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணத் தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளைப் பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். மறுபடியும் கடலோரத்தில். அவர் மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ணத் தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலில் நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, இதற்கு முந்திய அதிகாரமாகிய மார்க்கு 3வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அங்கு ஊழியம் செய்கிறார். இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மறுபடியும் கடலோரத்தில் பிரசங்கம் பண்ணத் தொடங்குகிறார். தமது ஊழிய முறைமைகளையும் ஊழியம் செய்யும் ஸ்தலங்களையும் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். தமது சுவிசேஷத்தை எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதற்காகவும், வியாதியஸ்தர்கள் எல்லோரும் சொஸ்தமடைய வேண்டும் என்பதற்காகவும், எல்லோரும் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களுக்கும் சென்று ஊழியம் செய்கிறார். இந்த முறை ஊழியம் செய்யும் போது இயேசு இதுவரையிலும் பயன்படுத்தாத ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். கடலில் நின்ற ஒரு படவில் இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்திருக்கிறார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரையிலே நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து படவில் நின்று போதகம் பண்ணுவது ஒரு புதுமையான முறை. இயேசு அவர்களுக்கு அநேக விசேஷங்களை ஓமைகளாக போதிக்கிறார். ஓமைகளாக போதிப்பதினால் கேட்கிறவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாக இருக்கும். தங்களுக்கு தெரிந்த பாஷையில் தங்களுக்கு புரியும் விதமாக பிரசங்கியார் பேச வேண்டும் என்று ஜனங்கள் எதிர்பார்ப்பார்கள். தங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த சம்பவங்களை ஓமைகளாக பயன்படுத்தி
தங்களுக்கு தெரியாத சத்தியத்தை விளக்கும்போது ஜனங்கள் அதை எளிதில் புரிந்து கொள்வார்கள். போதகம் பண்ணுவது ஜனங்களுக்கு புரியவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் ஏற்படாது. அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் கூடி வரும் ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள், படிப்பறிவு அதிகம் இல்லாதவர்கள். வெளிச்சத்தை காணக்கூடாது என்று இவர்கள் வேண்டும் என்றே தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து விளக்கை ஏற்றி அவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார். அந்த விளக்கின் வெளிச்சத்தில் ஜனங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தங்களுடைய உண்மையான நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சில ஜனங்களோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையிலும் மாத்திரமே பிரசங்க செய்தியை ஆர்வமாக கேட்பார்கள். அதன் பின்பு அவர்களுடைய ஆர்வம் குறைந்துவிடும். அவர்களுக்கு எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் செய்தியை கவனித்து கேட்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் விளக்கின் வெளிச்சத்தில் சிறிது நேரம் இருப்பார்கள். விளக்கு அவர்களை விட்டு அகற்றப்படும் போது அவர்கள் மறுபடியும் இருளில் மூழ்கி விடுவார்கள். இயேசு கிறிஸ்து வீட்டை விட்டு புறப்பட்டு இந்த இடத்தில் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இயேசு வீட்டில் இருந்தபோது அவரை பிடித்து கொண்டு போக அவருடைய தாயாரும் சகோதரரும் வந்திருந்தார்கள். அவரை அவர்கள் பிடித்து கொண்டு போனார்களா என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. விதைக்கிறவனை பற்றிய உவமை மத்தேயு 13வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு இந்த உவமையை பற்றி எழுதும்போது முதலாவது வார்த்தையாக கேளுங்கள் என்னும் வார்த்தையினால் ஆரம்பிக்கிறார். இந்த உவமையை முடிக்கும்போது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்னும் வார்த்தைகளினால் முடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்க வேண்டும். அவருடைய சத்தியங்களை நாம் பூரணமாக புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும், வேதத்தின் ரகசியத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாமல் போனாலும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை மிகுந்த கவனத்தோடு கேட்க வேண்டும். திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். முதலாவது கேட்கும்போது சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வதை விட அதை மறுபடியும் கேட்கும்போது சத்தியத்தை மேலும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். பாலஸ்தீன தேசத்தில் கோதுமை விதைகளை அதிகமாக விதைத்து பயிரிடுவார்கள். வயல் நிலங்களுக்கு வேலி அடைத்து நிலங்களை உழுவார்கள். நன்றாக உழுத நிலத்தில்தான் விதை நன்றாக வளரும். நிலத்தில் கற்கள் இருக்குமானால் அவற்றை அப்புறப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவும் தமது சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தமது சீஷர்களை பக்குவப்படுத்தினார். அவருடைய உள்ளத்தில் இருந்த கற்களைப் போன்ற கடினமான பகுதிகளையும் களைகளைப் போன்ற தேவையில்லாத பகுதிகளையும் அப்புறப்படுத்தினார். விதையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமான நிலமாக மாற்றினார். முன்மாறி காலத்தில் நிலத்தை உழுது பக்குவப்படுத்துவார்கள். பக்குவப்பட்ட நிலத்தில் விதையை விதைப்பார்கள். மத்தேயு 13:18 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் விதைக்கிறவனை பற்றிய உவமை விளக்கப்பட்டிருக்கிறது. இது கிருபையின் காலத்தை வர்ணிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் பல்வேறு விதமானவை. இருதயங்களில் வித்தியாசம் இருப்பது போல அவர்கள் மூலமாக வெளிவரும் ஆவியின் கனியிலும் வித்தியாசம் இருக்கும். வழியருகே என்பது வேலி இல்லாத தோட்டத்திற்கு அருகே உள்ள நடைபாதையை குறிக்கும். எல்லோரும் அதில் நடந்து செல்வதனால் அந்த நிலமே இறுகி போய் கடினமாக இருக்கும். நல்ல நிலம் என்பது கற்களும் முட்களும் அகற்றப்பட்ட விளைநிலமும் நன்றாக உழுது ஆயத்தம் பண்ணப்பட்ட நிலமும் ஆகும். விதை விதைத்தவுடன் அது வளர்வதற்கு அந்த நிலம் பக்குவமாக இருக்கிறது. மண் இல்லாத கற்பாறை நிலம் என்பது நன்றாக பக்குவப்படாத நிலம். இந்த நிலத்தில் உள்ள கற்கள் அகற்றப்படவில்லை. இதில் மண் ஆழமாக இல்லை. ஆகையினால் விதை சீக்கிரத்தில் முளைத்தாலும் வேர் சரியாக விடாது. வெயில் ஏறும்போது தீந்து போய் உலர்ந்து போகும். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. நன்றாக பக்குவப்படாத நிலம். முள் விதைகள் அகற்றப்படவில்லை. ஆகையினால் கோதுமையும் முள்ளும் சேர்ந்து வளர்கிறது. முட்செடி கோதுமை செடியை நெருக்கி போடுகிறது. கோதுமையால் நன்றாக வளர முடியவில்லை. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை பலன் தருகிறது. ஆனால் ஒன்று போல் தருவதில்லை. 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. பலன் தருவதிலும் வித்தியாசம் உள்ளது. இயேசு தனித்திருக்கிற போது
அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தனித்திருக்கிற போது அவர் இந்த ஓமைகளை விளக்குகிறார். அவரோடு 12 சீஷர்களும் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட பலர் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். திரளான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஓமையை கூறுகிறார். ஆனால் அவர் தனித்திருக்கும் போது தம்மிடத்தில் கூடி வருகிறவர்களுக்கோ அந்த ஓமைகளின் வியாக்கியானத்தையும் விளக்குகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தின் ரகசியங்களை இவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் போதகத்தை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி தூரமாக இருக்கும் ஜனங்களோ அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட மாத்திரமே செய்கிறார்கள். அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து வைத்திருக்கிறவர்கள் தங்களுடைய இருதயத்தில் பெருமைப்படக்கூடாது. இந்த ரகசியத்தை அறியும்படி தங்களுக்கு தேவனுடைய கிருபையினால் அருளப்பட்டிருக்கிறது என்னும் எண்ணம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றிருந்தார். ஆயினும் அவர் தனித்திருந்தார். நாமும் தேவனோடு தனித்திருக்க வேண்டும். இதற்காக நமது நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அறியவில்லையா? அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளையெல்லாம் எப்படி அறிவீர்கள்? இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு ஓமையின் வியாக்கியானத்தை விளக்கி கூறுகிறார். இதை கூறி முடித்த பின்பு அவர்களிடம், இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த கேள்வி கூறப்படவில்லை. இயேசு கிறிஸ்து கேட்கும் இந்த கேள்விக்கு இந்த ஓமையின் பொருளை நீங்கள் அறியவில்லையா என்பது அர்த்தமாகும். அறியாவிட்டால் மற்ற ஓமைகளையெல்லாம் எப்படி அறிவீர்கள் என்று இயேசு தமது சீஷர்களிடம் மேலும் ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த சத்தியம் தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்கிறது. இந்த ஓமையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இதைவிட கடினமான உபதேசங்களையும் ரகசியங்களையும் சீஷர்கள் புரிந்து கொள்வது கடினம். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி வர வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் நமது உள்ளத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனோடு ஜெபத்தில் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு நமக்கு அருளப்படும். இல்லையெனில் சுவிசேஷத்தின் சத்தியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியங்களையே புரிந்து கொள்ளாதவர்கள் ஆழமான சத்தியங்களை நிச்சயம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எளிமையான உபதேசங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கடினமான உபதேசங்களை நிச்சயம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து ஓமைகளை பயன்படுத்துகிறார். ஓமைகளின் மூலமாக சத்தியங்களை விளக்குகிறார். ஓமையை கேட்கும்போது நமக்கு ஆர்வம் உண்டாக வேண்டும். சத்தியம் நமது உள்ளத்தில் பதிய வேண்டும். அப்போதுதான் சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். சீஷர்கள் சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களால் மற்றவர்களுக்கு சத்தியத்தை தெளிவாக அறிவிக்க முடியாது. தங்களுக்கு தெரியாததை மற்றவர்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் ரகசியத்தை தமது சீஷர்களுக்கு விளக்குவதற்கு முன்பாக அவர்களுடைய ஆவிக்குரிய அறியாமையை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு சீஷர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் புறம்பே இருக்கிற ஜனங்களுக்கோ இந்த ரகசியத்தை அறியும்படிக்கு அருளப்படவில்லை. சீஷர்களுக்கு மிகுந்த சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலாக்கியத்தை பயன்படுத்தி அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தேவன் பல சிலாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். இந்த சிலாக்கியங்களை நமது ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிலாக்கியங்களை கவனக்குறைவாக இருந்து அசட்டை பண்ணிவிடக் கூடாது.
இந்த உலகத்தில் இருக்கும் ஏராளமான ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி அவர்களுக்கு அருளப்படவில்லை. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாமோ புறஜாதி ஜனங்களைப் போல கைவிடப்பட்டவர்களாக இல்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் சிலாக்கியங்களை பயன்படுத்தினால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். மனம் திரும்பாதவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் சத்தியத்தை கேட்டும் தங்கள் இருதயத்தில் உணராதவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ரகசியம் முதலாக போதிக்கப்பட்ட போது அந்த ரகசியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறியும் அறிவிலும் ஞானத்திலும் சீஷர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அடிப்படை சத்தியங்களை கூட அவர்களுக்கு விளக்கி கூற வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் முதலாவதாக நமது அறியாமையை அங்கீகரித்து அந்த அறியாமை அகல வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அறியாமை அகன்றால்தான் அங்கு வசனத்தை அறியும் அறிவு வரும். ஓமையின் விளக்கம். விதைக்கிறவனை பற்றிய ஓமையின் வியாக்கியானத்தை இயேசு கிறிஸ்து இந்த வசன பகுதியில் விவரிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் இந்த வியாக்கியானம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் விதைக்கப்படும் நிலம் இந்த உலகம் முழுவதிலும் பறந்து விரிந்திருக்கிறது. சபையே அந்த நிலம். தேவனுடைய வார்த்தை எல்லா சபைகளிலும் எல்லா இடங்களிலும் விதைக்கப்படுகிறது. விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான், எதிர்பார்ப்போடு விதைக்கிறான். விதை எங்கு முளைக்கும் என்றும் எப்படி முளைக்கும் என்றும் விதைக்கிறவனுக்கு தெரியாது. விதையின் கனி எப்படி இருக்கும் என்பதும் அவனுக்கு தெரியாது. விதைப்பதன் பலன் மிகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக விதையை தூவி விதைக்கிறான். எல்லா இடங்களிலும் விதை பரவி விதைக்கப்பட வேண்டும் என்பது விதைக்கிறவனின் நோக்கம். இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணவும் பிரசங்கம் பண்ணவும் பல இடங்களுக்கும் சுற்றி அலைந்தார். அப்போது அவர் தாமே சுவிசேஷ விதையை விதைத்தார். இக்காலத்தில் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய நம்மை வசனத்தை விதைப்பதற்கு உலகம் முழுவதற்கும் அனுப்புகிறார். நம்முடைய கரங்களினால் நாம் எல்லா இடங்களிலும் வசனத்தை விதைக்கிறோம். சுவிசேஷத்தின் வசனத்தை கேட்பவர்கள் எல்லோரும் அதை ஒன்றுபோல் ஏற்றுக்கொள்வதில்லை. ஜனங்களுடைய இருதயங்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சிலர் வசனத்தை கேட்டவுடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறார்கள், நல்ல கனி தருகிறார்கள். இந்த ஓமையில் 4 பேர்களில் ஒருவர் மாத்திரமே நல்ல கனி கொடுக்கிறார். மற்ற 3 கனி கொடுக்கவில்லை. தேவனுடைய வசனம் பரிசுத்தமானது, மிகவும் விசேஷித்தது. அது கனி கொடுக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வசனம் கூட சில சமயங்களில் கனி கொடாமல் போகிறது, வீணாக விதைக்கப்படுகிறது. நாம் சோர்ந்து போகாமல் வசனத்தை விதைக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அன்று இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். அந்த நாளில் தாங்கள் கேட்ட ஒவ்வொரு பிரசங்கத்திற்கும் அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு சிலர் வசனத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் அவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். இவர்களுடைய இருதயம் கண்ணாடியை போன்றது, கீழே விழுந்தால் உடைந்து நொறுங்கி போகும் தன்மையுடையவர்கள். இவர்கள் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களை போன்றவர்கள். ஆரம்பத்தில் இவர்களிடத்தில் விதைக்கப்பட்ட விதை வேகமாக முளைத்தாலும் அது தொடர்ந்து வளருவதில்லை, விரைவில் பட்டுப்போகும். ஒரு சிலர் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் விதைக்கப்பட்ட வசனம் பலன் தருவதில்லை. வசனம் இவர்களுடைய உள்ளத்தில் பேசுவதில்லை. ஏற்கனவே இவர்களுடைய மனம் உலக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் பலவிதமான இச்சைகளினாலும் நிறைந்திருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய வசனம் இவர்களுடைய இருதயத்தில் வேர்கொள்வதற்கு இடமில்லை. வசனத்தில் குறை எதுவும் இல்லை. வசனத்தை கேட்பவர்களிடத்தில்தான் குறை இருக்கிறது. வசனத்தை குறித்து கவனக்குறைவாக இருக்கிறார்கள்.
கேட்ட வசனத்தை மறந்து விடுகிறார்கள். ஆகையினால் வசனம் இவர்களுக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை. ஒரு காது வழியாக வசனத்தை கேட்டு மறு காது வழியாக அதை வெளியே அனுப்பி விடுகிறார்கள். தங்களுடைய பாவத்தை உணர்த்துவதற்கு இவர்கள் வசனத்தை அனுமதிக்கவில்லை. வசனத்தின் ஆசீர்வாதத்தை அசட்டை செய்து புறக்கணித்து விடுகிறார்கள். ஆகையினால் உலக பிரகாரமான காரியங்கள் வசனத்தை நெருக்கி போட இவர்கள் பலனற்று போகிறார்கள். ஏனோ தானோ வென்று ஆர்வமில்லாமல் கவனக்குறைவாக வசனத்தை கேட்பவர்களிடத்தில் சாத்தான் சுறுசுறுப்பாக கிரியை செய்கிறான். கற்பாறையான இடத்தில் விதை விழுந்தவுடன் வானத்தில் பறக்கும் பறவை அதை கொத்தி கொண்டு போய்விடும். அந்த பறவைகளைப் போல சாத்தான் இவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கும் வசனத்தை அபகரித்து கொண்டு போய் விடுகிறான். சாத்தான் விரைவாக செயல்படுகிறான். நமது தலைகளுக்கு மேல் பறவைகள் பறப்பதை நம்மால் தடை பண்ண முடியாது. ஆயினும் நமது தலையில் பறவைகள் கூடு கட்டாதவாறு நாம் தான் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். அதுபோலவே சாத்தான் எல்லோரையும் சோதிக்கத்தான் செய்வான். நாம் அவனுடைய சோதனைக்கு இடம் கொடுத்து விடாதவாறு மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நமது இருதயங்களில் சாத்தான் கூடு கட்டி அவன் தங்கி கலிகூறுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒரு சிலர் கற்பாறையைப் போல இருக்கிறார்கள். வசனத்தை கேட்டவுடன் தங்களுடைய பழைய ஜீவியங்களை எல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக ஊழியத்திற்கு வந்து விடுவார்கள். தாங்கள் செய்யும் வேலைகளை எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக முழுநேர ஊழியம் செய்ய ஒப்புக் கொடுப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் ஊழியத்தில் நிலைத்திருப்பார்கள். பலவிதமான கவலைகளினால் சிக்கிக் கொள்வார்கள். உபத்திரவமும் துன்பமும் ஊழியத்தில் வந்தவுடன் ஊழியத்தை விட்டே ஓடிப்போய் விடுவார்கள். இவர்களால் ஒரு பலனும் இல்லை. ஒரு சில விசுவாசிகளின் உள்ளத்தில் வசனம் ஆழமாக பதிந்திருக்காது. ஆகையினால் அந்த வசனம் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்காது. எல்லாம் சாதகமாக இருக்கும் காலங்களில் நன்றாக ஊழியம் செய்வார்கள். ஊழிய பாதையில் புயல் வரும்போது காணாமல் போய்விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் பொழுதுபோக்குவதற்காக கடற்கரையில் குளிக்கப் போகிறவர்களை போன்றவர்கள். கடலுக்குள் சென்று எப்படியாவது மீன்பிடித்து வர வேண்டும் என்னும் வைராக்கியம் இவர்களிடத்தில் இராது. இவர்கள் மாய்மாலக்காரர்கள், வேர் அற்றவர்கள், உபதேசத்தின்படி ஜீவிக்க மாட்டார்கள். இவர்களுடைய பேச்சு ஒன்று, செயல் வேறொன்றாக இருக்கும். ஏராளமான ஊழியக்காரர்கள் உலக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் ஊழியத்தில் தோற்று போகிறார்கள். வேத வசனத்தின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்ட உபதேசங்களை எல்லாம் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உறிஞ்சி போடுகிறது. முடிவில் வசனத்தில் உறுதியற்றவர்களாகவும் தெளிவான உபதேசம் மற்றவர்களாகவும் பலனற்று போகிறார்கள். ஒரு சில ஊழியக்காரர்கள் உலக கவலைகளினாலோ ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலோ இடறி போக மாட்டார்கள். ஆனால் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் இவர்களுக்குள் பிரவேசித்து விடும். இந்த இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் ஊழிய தரிசனத்தை இழந்து போவார்கள். தங்களுக்கு விருப்பமானதை மாத்திரம் செய்வார்கள். தங்களுடைய சரீரத்தின் சந்தோஷமே இவர்களுக்கு பிரதானமாக இருக்கும். மாம்ச இச்சைக்கு ஒப்புக் கொடுத்தவர்கள் தியாகம் பண்ணி ஊழியம் செய்ய மாட்டார்கள். இவர்களிடத்தில் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இல்லாத போதும் மாம்சத்தின் இச்சையானது அவர்களை அழித்து போடுகிறது. சுவிசேஷத்தை கேட்டு அதை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் ஜனங்களிடமிருந்து தேவன் கனியை எதிர்பார்க்கிறார். விதைக்கு தகுந்த கனியை தேவன் எதிர்பார்க்கிறார். சுவிசேஷ வசனத்தில் போஷிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்ச்சி பெறும்போது நமது வளர்ச்சிக்குரிய கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிறவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். விதை நல்லதாக இருந்தால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். நல்ல விதையை விதைக்கும் போது நாம் நல்ல கனியை எதிர்பார்க்கிறோம். விதை மாத்திரம் நல்லதாக இருந்தால் போதாது, அது விதைக்கப்படும் நிலமும் நல்லதாக இருக்க வேண்டும். நமது இருதயம் தாழ்மையுள்ளதாகவும் பரிசுத்தமுள்ளதாகவும் பரலோகத்தை நேசிப்பதாகவும் இருக்குமானால் நாம் நல்ல கனி கொடுப்போம். தாராளமாக கனி கொடுப்போம். 1 30, 1 60, 1 100 சில விதைகள் பலன் கொடுக்கும். நமது இருதயம் பரிசுத்தமுள்ளதாக இருந்தால் நாம் 100 மடங்கு கனி கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய மறுக்கிறவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வரும் ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறவர்கள், இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து
அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். சாத்தானுடைய முதல் வேலையே தேவனுடைய ஊழியத்திற்கு தடையாக இருப்பதுதான். தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது, ஆகையினால் அதை எடுத்து போட வேண்டும் என்று சாத்தான் பிரயாசப்படுகிறான். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். ஒரு சிலர் வசனத்தை கேட்கிறார்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் வசனம் ஆழமாக வேர் கொள்ளவில்லை. உபத்திரவங்களும் துன்பங்களும் வந்தவுடன் நிலையில்லாமல் இருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் நிச்சயம் வரும். வசனத்தில் வேர் கொள்ளாதவர்களால் இவற்றுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் தங்களுடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய கனி எதையும் தருவதில்லை. சில காரணங்களினால் அவர்களுக்குள் இருக்கும் வசனம் நெருக்கி போடப்படுகிறது. அதனால் பலனற்று போகிறார்கள். பொதுவாக 3 காரியங்கள் வசனத்தை நெருக்கி போடும். அவையாவன: உலக கவலைகள் அல்லது மாம்சத்தின் இச்சைகள், ஐசுவரியத்தின் மயக்கம் அல்லது ஜீவனத்தின் பெருமை, மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் அல்லது கண்களின் இச்சை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். இவர்கள் முழு இருதயத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வசனத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். எல்லா காரியங்களிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இவர்கள் உலக கவலைகளுக்கும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களுக்கும் விலகி ஜீவிக்கிறார்கள். தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கண்ணியமாகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. அவையாவன: வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் தமக்கும் தமது வார்த்தைக்கும் செவி கொடுக்குமாறு 155 தடவைகளுக்கும் மேலாக கூறியிருக்கிறார். கர்த்தர் கூறும் வார்த்தைகள் தெளிவானவை, முழுமையானவை. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். அதில் கடினம் எதுவும் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விசேஷித்த வியாக்கியானம் எதுவும் தேவைப்படாது. கர்த்தர் ஒரு காரியத்தை கூறும்போது அதை மனுஷர் புரிந்து கொள்ளும் விதத்திலேயே கூறுகிறார். நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பலர் அதை தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. இதற்கு சில காரணங்கள் உள்ளன. அவையாவன: வசனத்தின் கருத்தை புரிந்து கொள்ளும் பொதுவான ஞானம் இல்லை. வேதத்தை வாசிக்காமல் சோம்பேறியாக இருக்கிறார்கள். வேத வசனத்தின் சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவாறு அவர்களுக்குள் மாற்று உபதேசங்கள் வேர் கொண்டிருக்கும். ஏற்கனவே துரு உபதேசங்களை கேட்டு அவற்றுக்கு கீழ்ப்படிந்து விட்டவர்கள். சாத்தானின் கொள்கைகளை ஏற்கனவே பின்பற்றி வருபவர்களுக்கு தேவனுடைய உபதேசம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். உலக ஐஸ்வர்யத்திலும் பாவ ஜீவியத்திலும் மூழ்கி இருக்கிறவர்கள் சத்திய வசனத்தை புரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் சத்திய வசனம் இவர்களுடைய சுபாவங்களை கடிந்து கூறுகிறது. நிலையில்லாத ஆத்துமாக்களை உடையவர்கள், தங்களுக்கு அழிவு வரும் என்று தெரிந்தும் சத்தியத்தோடு போராடுகிறவர்கள், ஏமாற்றுக்காரர்கள், தங்களுடைய சொந்த லாபத்திற்காக வேத வசனத்தை பயன்படுத்துகிறவர்கள், தங்களுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்குவதற்கு சாத்தானை அனுமதித்தவர்கள். சாத்தான் இவர்களிடமிருந்து சத்தியத்தை திருடிச் சென்று விடுகிறான். தங்களை தாழ்த்தி மனம் திரும்புவதற்கு மனம் இல்லாதவர்கள். ஒருவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது அவர் ஆவிக்குரிய கனியை கொடுப்பார். 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள் என்னும் இந்த வாக்கியம் விசுவாசிகளுக்குள் வித்தியாசம் உண்டு என்று கூறவில்லை. விசுவாசிகள் கனி தரும் அளவில் வித்தியாசம் உண்டு என்றே கூறுகிறது.